இப்போ இளங்கோ கைலாஷ் அப்படிங்கிறவர் போன வாரம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தப்ப இந்த வாரம் காலர்ஸ் யார் வர்ற வரைக்கும் நம்ம அதுக்கான பதிலை தேடுவோம். அவர் 1/3/1976 காலை 11:05 சிதம்பரத்தில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகம். இவர் விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, ரிஷப லக்னம். இப்போ 46 வயசு முடிஞ்சு 9 மாதம் 9 நாள், அதாவது இப்போ 47 வயசு இவருக்கு நடப்பு. இவரோட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, சொந்த வீடு எப்போ கட்டுவோம் அப்படிங்கிற அமைப்பு. கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேலே தான் இவருக்கு அந்த எண்ணங்களே வந்திருக்கும். இந்த ஜாதகரை பொறுத்த அளவுக்கு 40 வயசுக்கு மேற்பட்டு தான் அந்த எண்ணங்களே வந்திருக்கும், வீடு கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு. வீடு அமைஞ்சாலும் அவருக்கான அமைப்பு என்னன்னா, ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் அல்லது வாஸ்து சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள், வாஸ்து சம்பந்தப்பட்ட சிறு குறைபாடுகளோட தான் வீடு இவருக்கு அமையும் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க வீட்டுக்காரம்மா பேரில், இவர் பேரில் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரம்மா பேரில் இடம் வாங்கி, இல்லை ஏற்கனவே இடம் இவர் பேரில் இருந்தால் அதை தான செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணி அவங்க பேரில் வீடு கட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வீடு கட்டுறதுக்கான யோக அமைப்பு இந்த ஜாதகர் இளங்கோ கைலாஷ் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, யோகாதிபதி சனி பகவான். சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காங்க. அந்த வக்ரத்தோட சனி பகவான் பார்வை சுக்கிரனை பார்க்குறாங்க. சனி சுக்கிரன் சேர்ந்தாவே ஒரு வசதியான இணைவு, வீட்டுக்காரமாக வகையில் சொத்து வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. பட் அதனால் இவர் பேரில் இல்லாமல் வீட்டுக்காரமாக வகையில் யோகம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஏன்னா குருவுக்கு 9லையும் சுக்கிரன் இருக்காங்க, சனிக்கு 7லையும் சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்காரமாக பேரில் வீடு கட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா தடையில்லாமல் வீடு கட்டி முடியலாம். கண்டிப்பாக இந்த நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இளங்கோ கைலாஷ் போன வாரம் கமெண்ட் பண்ணவர், கண்டிப்பாக வீடு கட்ட ஆரம்பிங்க, செய்யலாம், தாராளமாக செய்யலாம். சுக்கிர புத்தி தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அப்படி கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதே லைவில் கூட கூப்பிட்டு பதில் சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி.